வெல்கம் பேக் டு டேரோ டாக்ஸ் தமிழ். ஸோ உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்ன? ஏன்னா இப்போது நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருந்து பார்த்துட்ருப்பீங்க நிறைய பேர். ஸோ இந்த ஒரு டைமில் அவங்க உங்ககிட்ட என்ன கம்யூனிகேட் பண்ண நினைக்கிறாங்க? ஸோ அவங்களோட ஹிடன் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறாங்க, பட் சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு எனர்ஜி என்னவாக இருக்குது? அவங்க உங்ககிட்ட எதெல்லாம் மறைக்கிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த ரீடிங்கை நீங்கள் லைக் பண்ணிட்டு பாருங்கள். த எம்பரர், அவங்கனால உங்களுக்கு நல்ல ஒரு ஃபைனான்ஷியலி ஸ்டேபிள் ஆன ஒரு லைஃப்பை அவங்களால உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியும். அவங்க வாழ்க்கைக்கான ஒரு அக்கௌண்டபிலிட்டி, என்னால் நல்ல விதமாக நல்லபடியாக உன்னை பார்த்துக்க முடியும், உனக்கான ஒரு நல்ல பாசிட்டிவ் என்வாயன்மெண்ட்டை என்னால் க்ரியேட் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல நினைக்கிறாங்க. ஃபைனான்ஷியலி இப்போ அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க, பட் அவங்களோட இன்டென்ஷன் பார்த்திங்கன்னா நல்ல விதமாக சம்பாதிக்கணும், உங்களை எந்த விதத்துலேயும் குறை வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எனர்ஜியுமே அவங்க உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறாங்க, பட் சொல்ல முடியல. ப்ராபப்ளி நீங்கள் பிளாக் பண்ணியிருக்கலாம். நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் பிளாக் பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனாலேயே அவங்களால இதெல்லாம் கம்யூனிகேட் பண்ண முடியல. பட் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கமிட்மெண்ட் உங்கள் பார்ட்னர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் இந்த ஒரு நெக்ஸ்ட்டு கார்மிக் சைக்கிள் ஆரம்பிக்கணுன்னா நீங்கள் உங்கள் பார்ட்னரை மன்னிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் கூட உருவாகலாம். ஓகே, ஸோ நீங்கள் அவங்களோட அப்பாலஜியை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுமே அவங்களோட ஒரு வேண்டுகோளாக இருக்குது. ஸோ இன்னும் ஒரு கார்டு பார்க்கலாம். பார்த்தீங்களா, எம்பரர் அண்ட் குயின் ஆஃப் பென்டிக்கிள்ஸ். ஸோ உங்களுக்கு எந்த விதத்துலேயும் குறை வைக்காமல், எஸ்பெஷலி பண விஷயத்தில் நீங்கள் அவங்க ஒழுங்காக சம்பாதிக்கல, அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் இருக்காங்க அப்படின்லாம் ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ளே வந்திருந்தது அப்படின்னா அதை அவங்க மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அவங்க நான் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கேன், நீ எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு அப்படிங்கிறது அவங்களோட ஒரு வேண்டுகோளாக இருக்குது.